வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு நகல் அப்ளை பண்ண நிறைய பேருக்கு கார்டு இன்னும் கைக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இதுக்கான முக்கியமான காரணம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரே டைமில் நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு அப்ளை பண்ணதுனால இந்த நகல் விண்ணப்பம் கூட நிறைய பேருக்கு இன்னும் பாஸ் ஆகாமல் வெயிட்டிங்லேயே வைத்திருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கிறது. நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலத்தில் எல்லா ரேஷன் அட்டைதாரர்களும் அவங்களுடைய ரேஷன் அட்டை கூட ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செயல்முறையை தமிழ்நாடு அரசு கட்டாயமாக்கியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் பிடிஎஸ் கடையில் ரேஷன் பொருட்கள் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா, அரசு அனௌன்ஸ் பண்ணுற ஒவ்வொரு நலத்திட்டங்களும் உங்களுடைய கார்டுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை உங்களோட ரேஷன் கார்டோட கண்டிப்பாக இணைத்து வைத்திருக்க வேண்டும். இதுக்கான ப்ராசஸ் பணிகள் எல்லாம் இப்போ தீவிரமாக போயிட்டுருக்கு. இல்லைன்னா அரசுக்கிட்டேருந்து கிடைக்கிற எந்த ஒரு இலவசமான பொருட்களும் ரேஷன் கார்டுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த இலவச சேவைகளையும் பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இலவசம் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு சேவைகளையும் பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் ரேஷன் கார்டு இணைக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு நிறைய எளிமையான வழிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இலவசமாக இந்த ஆதாரையும் ரேஷன் கார்டையும் இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பணிகள் போயிட்டுருக்கு. மாநிலத்தில் நடைபெற ரேஷன் கார்டு மோசடிகளை தடுக்கிறதுக்காகவும் அட்டை இல்லாத ரேஷன் அட்டையே இல்லாதவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்காகவும் இந்த முயற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரேஷன் கார்டோட ஆதார் கார்டை இணைப்பதற்கான கடைசி தேதி பார்த்துட்டிங்கன்னா வர செப்டம்பர் 30, 2024 அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ஆதாரையும் ரேஷன் கார்டையும் இணைத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆதார் ரேஷன் கார்டை இணைக்கிறதுக்கு 3 வழிகளில் நாம் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். 3 வழிகளில் ஏதோ ஒரு வழிகளை நாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாக கூட நாம் இந்த அப்ளிகேஷனை இணைத்துக்கலாம். இல்லைனா ஆஃப்லைன் மூலமாக, அதுவும் இல்லைனா உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோன் மூலியமாக நாம் இந்த ஆதார் ரேஷன் கார்டை இணைத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் வழி பார்த்துட்டிங்கன்னா, நாம் ஆன்லைன் மூலமாக எப்படி இணைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான கவர்மெண்ட்டோட வெப்சைட் இருக்கும். அதோட என்டர் பேஜை பார்த்துட்டிங்கன்னா அதில் ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை உள்ளே கொடுக்கணும். அதுக்கான ஓடிபி வரும். நீங்கள் உங்களுடைய கைரேகை இல்லைன்னா உங்களுடைய ஆதார் அட்டை மூலமாக நீங்கள் உங்களுடைய ஆதார் ரேஷன் கார்டை இணைத்துக்கலாம். இதுவும் ரொம்ப சுலபமான ஒரு வழி தான். ஆன்லைன் மூலமாக இல்லைனா ஆஃப்லைன் மூலமாகவும் இணைத்துக்கலாம். நீங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்குறீங்க இல்லையா, உங்களுடைய ரேஷன் கடை, அங்கே நீங்கள் போய் உங்களுடைய ஆதார் அட்டை நகலை கொடுத்து உங்களுடைய கைவிரல் ரேகையை பயோமெட்ரிக் இயந்திரத்தில் கொடுத்து நீங்கள் உங்களுடைய முழு விவரங்களையும் ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டில் பதிவு பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் குடும்ப அட்டைதாரர்களாக இருப்பீங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கண்டிப்பாக அவங்களுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். பல வருஷம் அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஆதார் அட்டை கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் ரொம்ப நாள் கடைக்கு போகாமல் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் அப்டேட் பண்ணாமல் வைத்திருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுடைய பெயர்கள் ரேஷன் கார்டிலேருந்து நீக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக குடும்ப தலைவர் மட்டும் ரேஷன் கடைக்கு போய் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. குடும்ப ரேஷன் அட்டையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் அடிக்கடி இல்லைனாலும் வருஷத்துக்கு ஒரு 2 டைமாவது ரேஷன் கடைக்கு போய் அவங்களுடைய கைவிரல் ரேகையை பதிவு பண்ணுறது ரொம்ப நல்லது. இதனால் அவங்களுடைய ஆதார் அட்டை மற்றும் அவங்களுடைய சுய விவரங்கள் அப்டேட் பண்ணப்படும். இதனால் அவங்க நிறைய ஆதார் மோசடிகள், ரேஷன் அட்டை மோசடிகளிலிருந்து தப்பித்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3வது பார்த்துட்டிங்கன்னா, மொபைல் ஆப் மூலமாக ஆதார் ரேஷன் கார்டை இணைத்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைலில் கவர்மெண்ட் அஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க டிஎன்இபிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்டர் பேஜில் உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை நீங்கள் மொபைலில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ரேஷன் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய குடும்பத் தலைவரோட டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக காமித்திருப்பாங்க. அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் பக்கம், அதாவது லாஸ்ட்டு
ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க ஆதார் ரேஷன் கார்டு லிங்க் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். இது 3வது வழி. இந்த 3 வழிகளில் நீங்கள் உங்களுடைய ஆதார் ரேஷன் கார்டை இணைத்துக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப கம்பல்சரியான ஒரு விஷயமா இருக்குது. ஆதார் மோசடி, ரேஷன் கார்டு மோசடியை இதை தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நகல் விண்ணப்பம் வந்து இப்போ நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. இதுக்காக தமிழக அரசு சிரமம் ஏற்படாத வகையில் அவங்களே அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்டர் பேஜ் வரும். அதுலேயே தனியாக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு நகலை வந்து விண்ணப்பித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நகலை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எடுக்கிற மாதிரி கூட இருக்குது. நீங்கள் எடிட் பண்ண உங்களுடைய விண்ணப்பம் வேணும்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.